ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல எத்திக்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்துரலாம். நான் எத்திக்ஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ணிட்டுருக்கேன் 11த் எத்திக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்க லெசன்ஸ் எல்லாமே தான் எத்திக்ஸ்ல வந்து படிக்கணும். எல்லா லெசனும் படிக்கணும் அப்படிங்கிற நீட் இல்ல. எத்திக்ஸ் புக்க நீங்க பிடிஎஃப்பா ஆன்லைன்ல படிக்கிறத விட, கையில மெட்டீரியல் வச்சு படிச்சோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களால நெறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து புக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. எத்திக்ஸ் புக் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்களுக்கு ஆன்லைன்ல பிடிஎஃப் கிடைக்கும். புக் பிடிஎஃப். இதில இந்த லெசன்ஸ்லாம் நீங்க பிரிண்ட் போட்டு படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் 11த் எத்திக்ஸ் புக் கிடைக்கல. ஸோ நானும் பிரிண்ட் போட்டு தான் வந்து படிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 11ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11த் எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 5 லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட். அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. 12ல லெசன் 1, 2, 5, 7, 10. லெசன் 1, 2, 5, 7, 10. மொத்தமா எத்திக்ஸு 11த் 12ல 10 லெசன் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் புதுசா படிக்கிறவங்களுக்கு தெரியாது. 11த் 12த் எத்திக்ஸ் நமக்கு தமிழ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ்ல எத்திக்ஸுக்குன்னு புக் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இது உங்களுக்கு அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைனில் சமச்சீர் புக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 லெசனுமே ஒன்ஸ் நீங்கள் சும்மா வந்து ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எதுவுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணக்கூடாது. கண்ணில் பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி முடிச்சிடணும். செகண்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வேர்டிங்ஸ் எல்லாம் கஷ்டமாக படுது. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ண மாதிரியே செகண்ட் டைமும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் அந்த லெசனை வந்து புரிஞ்சுக்கலாம். தேர்ட் டைம் படிக்கும்போது தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நோட்ஸ் அப்படிங்கும்போது ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் பக்கத்திலே எழுதிக்கலாம். தனியாக எடுத்து எழுதும்போது 4th டைம் 5th டைம் ரிவிஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் தனியாக நோட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். மெயின்ஸுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக. இந்த ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான பேஜஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு லெசன் 20 பேஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 4 பேஜஸ்க்குள்ளே நீங்கள் நோட்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டா மெயின்ஸுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.